कर रहा हूँ। पैसा दो पैसा दो। हाँ मैं कल आ रहा हूँ दूसरा फर्नीचर लेने के लिए। ठीक है चल। चलो समझ चलो। हेलो। अरे चल। अरे साहब हेलो। கதிர். நான் சென்னையிலேருந்து கதிர் வந்திருக்கேன். கதிரவன். யார் இது? ஏய் கதிர், நீயா? உள்ள வா. என்ன கதிர் எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கு. எங்க இவ்வளவு தூரம்? அடேங்கப்பா, ஆளே மாறி போயிட்ட. என்னது இது காந்திவாதி மாதிரி ஜுப்பா கண்ணாடின்னு? நீ நல்லா இருக்கியா? நல்லா நனைஞ்சிட்ட போல. உள்ளவா, இரு துண்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, அது தானா இதுவாயிடும். தோட்டிட்டு சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன். கண்ணாடியில அப்படியே பாகிராஜ் மாதிரியே இருக்க. கதிர், ரொம்ப நாளா விட மாட்டேங்குது போல. எது? மழை. ஆமாமா, இங்க இப்ப மழைக்காலம் தானே. ஒண்ணு கேட்க வேணாம், வீட்டை விட்டு வெளியில நகரவே முடியாது. நச நசன்ட்டு இருக்கும். சுக்கு தண்ணி இதுல மிளகும் தட்டி போட்டு இருக்கு. நல்லா இருக்கும் மழைக்கு. அப்புறம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குது? அது வந்து ரெப்ரசன்டேட்டிவா? ஆமா, நினைச்சேன். எங்க உன் ஹஸ்பண்ட் போயிருக்காரு? இல்ல வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னு. பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் பண்றாருல. எப்பவுமே ஃபாரின் டூர், மீட்டிங், கம்ப்யூட்டர், இன்டர்நெட்னு எனி டைம் பிஸியாவே இருப்பாரு. இப்போ ஊர்ல இல்லையா? இப்போ ஃபாரின் போயிருக்காரு. ஆமா, இன்னும் நீ மெட்ராஸ்ல தான் இருக்கியா இல்ல ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டியா? சென்னையில தான். இப்போ வீட்டுக்காரர் எந்த கண்ட்ரிக்கு போயிருக்காரு? இப்போ வா. டைம் என்ன? 12. இங்க 12னா 4 hours பின்னால. சோ 8 மணி. இப்போ ஜெர்மனில ஒரு பெரிய கார் கம்பெனியோட மீட்டிங்காக கிளம்பிட்டு இருப்பாரு. எப்பவுமே இப்படிதான். இங்க வந்தா மட்டும் என்ன வீட்லயே இருப்பாரு. டெல்லியில மீட்டிங், பாம்பேல எக்ரிமெண்ட், கல்கட்டால பார்ட்டி வந்திருக்காங்கன்னா எப்ப பார்த்தாலும் வெளியூர் ஜன்னு தான். அதனால எல்லாம் 2 வாங்கிட்டேன். 2 செட் ட்ரெஸ், 2 செட் ஷூ, 2 செட் டைன்னு அவர் அவசரத்துக்கு நம்மளால பறக்கவே முடியாதுப்பா. அவர் ஊருக்கு போனா தான் என்னால உட்காரவே முடியும். ஆரம்பர ஏதாவது வீட்டு வேலை பார்க்கணும்னா அவர் ஊர்ல இல்லாதப்பதான் செய்ய முடியும். அவர் இருக்கிறப்ப பூரா நானும் அவர் கூட சேர்ந்து ஓடிட்டே கிடக்கணும். மெட்ராஸ் மாதிரி இல்லப்பா, இங்க எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி ஆகணும். வெயில் காலத்துல தான் எண்ணெயில இருந்து மைதா வரைக்கும் எல்லாமே தாராளமா கிடைக்கும்.
எப்பவும் முன்னால எல்லாமே தயார் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா எங்க தேவைக்கு எதுவுமே கிடைக்காது. இங்க தமிழ்நாடு மாதிரி இல்லப்பா. தண்ணியில இருந்து தானியம் வரைக்கும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கிறதுக்கு. வீட்டுக்கு வேணும்ன்ற மாதிரி இங்க யாரும் வாங்குறதே கிடையாது. வீடா போய் பார்த்தோம்னா எல்லாரும் வீட்லயும் ஒரு மளிகை கடையே இருக்கும். ஆனாலும் நம்ம ஊர் மாதிரி இங்க யாரு வீட்லயும் போய் உப்பு புளி கூட கடன் வாங்க முடியாது. அவ்வளோ கஞ்சம். நம்ம கேட்டா கண்டிப்பா செய்வாரு. அவரும் சினிஃபீல்ல தான் இருக்காரு. அப்படியா? ஆமா. ஹலோ, இல்லைங்க, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் ரூமில் வச்சுக்க கிடையாது, ஒன்லி ஆஃபீஸ். நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். நாங்கள் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, அப்பாயின்மெண்ட் விஷயமா வந்திருக்கோம். அப்பாயின்மெண்ட்டா? யார் ஆர்டிஸ்ட், என்ன டேட்டு, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். உங்ககிட்ட இல்லைங்க, கதிர்கிட்ட. கதிர்கிட்டயா? கதிர்கிட்ட இல்லைங்க, கவிஞர்கிட்ட. கவிஞர் நிரஞ்சன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அது விஷயமா கதிர்கிட்ட பேச வந்திருக்கோம். ஓ, அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கானா? ரொம்ப பில்டப் பண்ணியிருப்பான் போல தெரியுது. அட என்னங்க நீங்க இங்கே வந்திருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, திடீர்னு வந்த உடனே ஒண்ணுமே ஓடல. நீங்க உள்ள வாங்க, எல்லாம் 2 பஸ் ஓட சும்மா இருங்கண்ணே, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வாங்க நீங்க வாங்க. ஒரே தடவை 4 ஃபிகரை ஏற்றிட்டான். நம்ம சினிமாவில் இருந்து கூட இப்படி ஃபிகரை மடக்கணும் இல்லையே. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. நான் சொன்னேன்ல, அவருக்கு கவிஞர் தெரியல. அவர்தான் கவிஞர் நிரஞ்சன். நீங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது டீ, காஃபி, பூஸ்ட், மில்க்? பரவாயில்ல, ஒன்றும் வேணாங்க. அண்ணே கண்ணனே. சொல்லு, இங்கே தான் இருக்கோம். ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுக்குங்க? அப்ப சரிங்க. இவங்கெல்லாம் என்னோட காலேஜ் மேட்ஸ். இவ மாலதி, அது சுனிதா, அது ரஞ்சிதா. காலேஜ்ல நாங்க மாணவர் மன்றம் நடத்திட்டு இருக்கோம். இயர்லி ஒன்ஸ் ஒரு இலக்கிய விழா நடத்துவோம். இந்த வருஷம் வண்ண வண்ண கனவுகள் என்ற தலைப்புல ஒரு விழா நடத்த போறோம். வண்ண வண்ண கனவுகள், ரொம்ப நல்ல தலைப்புங்க. அதுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி வேணும். என்னங்க சொல்லுங்க. எங்க காலேஜ் சிறப்பு விருந்தினரா சினிமா கவிஞர் நிரஞ்சன் இருக்காருல்ல, அவரை கூப்பிடலான்னு இருக்கோம். மீரா சொன்னா இந்த மாதிரி நீங்க சினிஃபீல்ட்ல இருக்கிறதா? அதான் எங்களுக்கு அவர்கிட்ட நேரடியா எதுவும் தொடர்பு இல்லை. அதான் அவர்கிட்ட பேசி டேட் வாங்க நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தோம். நம்ம நிரஞ்சன் சார் தானே? கண்ணனே, எத்தனை மணிக்கு மேலே போனால் அவரை பார்க்கலாம்? ஆமாம், எல்லா ப்ரோக்ராமும் இவனை கேட்டு பண்ணுற மாதிரி சொல்கிறான். எப்போ போனாலும் கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. பேசுகிறான் பேச்சு. எப்போ போகலான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ணிப்பேன். ஆமாம், காலையில் ஐயாவுக்கு ஐடியல் பிச்சில் கம்போசிங்கு ஷெட்யூல் போகிறாரான். ஷெட்யூல் நாளைக்கு போகணும். எங்கள் தமிழ் செக்ஷன் ஹெச்ஓடியும் கூட வருவார். நாளைக்கு வேணும். சரி பரவாயில்லைங்க, நான் சாயந்தரமே அவர் பி ஆதி எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வச்சிடுறேன். நம்ம போய் பார்த்துடலாம். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்னங்க இருக்குது? நான் ஜஸ்ட்டு கூட வந்து வீடு தானே கட்ட போகிறேன். கண்டிப்பாக வந்துடுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். காலையில் 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக ரெடியாக இருப்பேங்க. வாடி போகலாம். போங்க, இப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஐயா ரெடியாக தான் இருக்கார். அண்ணே, இவங்கள சாக்கா வச்சு கவிஞரை கண்கூட பார்த்தலாம்னா ஏன்னா கடுப்பாவீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நான் மெட்ராஸ் வந்ததுக்கே இவர் தான் முக்கியமான காரணம். ட்ரீம் டீச்சர் பாங்களே, அந்த மாதிரி இவர் எனக்கு கனவு குரு. என்னோட கவிதைகள்லாம் காட்டி நானே வாழ்த்துவாங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை, இன்னைக்கு உங்களால் அது நடக்க போகுது. வாழ்க வாழ்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். காபி சாப்பிட்டீங்களா? இவங்க தான் எங்க தமிழ் செக்ஷன் ஹெச்ஓடி. தமிழா? ஆமாங்க. சிறப்பு, மகிழ்ச்சி. சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. பரவாயில்ல. எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பெருமை இல்லைங்களா? ஐயா, தமிழுக்கு பொன்னாடை. சொல்லுங்க, உட்காரு. என்ன சங்கதியா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க கல்லூரியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தால நடத்தப்படுற கல்லூரி. ஓஹோ, நல்லா தெரியுமே. சுத்தானந்த முதலியார் குடும்பம். கல்விக்காகவே வாழ்றவங்களாச்சே. நாளை மறுநாள் எங்க கல்லூரியில இலக்கிய விழா, வண்ண வண்ண கனவுகள்னு எல்லாமே இந்த மாணவ மாணவிகள் தான் இணைஞ்சு நடத்துறாங்க. அதுல நீங்க சிறப்புரையாற்றினா எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கும். தமிழுக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. தேதி இருக்கான்னு பார்க்க சொல்றேன். சரிங்க. ராஜா சார், நம்ம மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர்ல அவர் கம்போசிங் நாளைக்கு மறுநாள் இருக்கு. இல்லை சார், அது அடுத்த வாரம் தள்ளி போயிடுச்சுன்னு நேற்று தான் ஃபோன் பண்ணாங்க. ஓ, மாத்திட்டாங்களா? நாளை மறுநாள் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க சார். தமிழ் மன்ற விழாங்கிறதால கவிஞர் நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய நிகழ்வாக இருக்கும் உங்களுக்கு. சார், இவர் கூட ஒரு கவிஞர் தான் சார். கவிஞரா? ஆமாம் சார். யார் சொன்னது? அது
நானே சொல்லிக்கிறேன் சார். ஓ உங்ககிட்ட காட்டுறதுக்காக என் கவிதையெல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். உங்க கருத்து ஒரு வாழ்த்து வடிவத்தில் கூட வேணும் சார். ஒவ்வொரு பூக்களும் என்ன தலைப்பு இது சார் என்ன தலைப்புன்னு கேட்டேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு சார். ஆஹா, அது தெரியுது. என்ன படிச்சிருக்க நீ? ரொம்ப படிக்கல சார், கொஞ்சம் இலக்கியம் தெரியும். கொஞ்சம் இலக்கியம் தெரியுமா? என்ன இலக்கணம் படிச்சிருக்க? சார் படித்தவங்க தான் பாட்டு எழுதணும்னா கண்ணதாசன் எங்கே படித்தார், வாலி சார் எங்கே பிஹெச்டி முடித்தார், இல்லை நம்ம கலைஞர் தான் எந்த கல்லூரியில் படிச்சுட்டு வந்து என்னை தமிழ்நாட்டில் தமிழை வாழ வச்சுட்ருக்காரு. ஓஹோ, கண்ணதாசன் வாலி கலைஞர் ரேஞ்சுக்கு ஒன்று நினச்சிட்டு இருக்க? கண்ணதாசன் ஏன் முன்னாடி நின்று பேசுகிற தகுதி இருக்கான்னு யோசி. இதில் எதிர்கேள்வி வேற. அப்படி இல்லை சார், என்னோட படைப்பை பற்றி தப்பாக பேசினா எனக்கு வலிக்குள்ள சார். அவ்வளவு சொர்ணம் இருந்தால் பண்மையில் ஒருமை சேர்த்து ஒவ்வொரு பூக்களுமே எழுதியிருக்க. அப்படி பார்த்தா 1000 நிலவை வான் கூட தான் சார் எழுதியிருக்காங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட கவிதைகளில் பல இடங்களில் இப்படிப்பட்ட சொற்களை உபயோகப்படுத்தியிருக்காரு சார். நான் பண்ணால் மட்டும் எப்படி சார் தப்பாகும்? வெள்ளப்பாயா ஐயா ராஜா அந்த ஆளு வழி வந்து சார் தமிழை கொண்டதுக்காக சார் எனக்கும் இலக்கணம் தெரியும் சார். இசை வழுவமைதிப்படி ஒவ்வொரு பூக்களும் என்றது சரியான பிரயோகம் தான் சார். அரைச்ச பெரிய அறிவுஜீவி இவரு. பேச சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க. உன்ன மாதிரி பல லட்சம் பேரை தாண்டி வந்தவனா. என்னுடைய அனுபவம் தான் உன் வாய்ஸ். வாய வெளியே. எங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க வெளியே. சொல்ல சொல்ல கேட்க மாட்டீங்க, வாங்க வெளியே. வருது. ஒவ்வொரு பூக்களுமே சரியா தப்பா? சின்னப்பா நம்மளை குழப்பிட்டான். நான் வேணா அவர்கிட்ட ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டு வந்துட்டுமா? நீங்கள் தனியாக போய் கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரது கண்டிப்பாக ஒத்துக்கு வருங்க. அதுக்கு அவசியமே இல்லைங்க, நாங்கள் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். மீரா, சாரை மறக்காமல் கூட்டிகிட்டு வந்துடு. வாங்க, வண்டியில் இருங்க, உங்களை ட்ராப் பண்ணிடுறோம். நீங்க வரலையா? இல்லை, நீங்கள் கிளம்புங்க. இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன்.